ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம திருக்குறள் சம்பந்தமான டிஎன்பிசி வினாக்கள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் இரண்டு என்பது எதனை குறிக்கின்றது அப்படின்னா, இரண்டுங்கிறது திருக்குறளையும், நான்கு நாலடியாரையும் குறிக்கும். நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் இரண்டு எதனை குறிக்கின்றது அப்படின்னா திருக்குறள். அடுத்த கேள்வி, எதனை பனையளவு நன்றியாக கொள்வார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா திணையளவு நன்றி அப்படின்னா. எதனை பனையளவு நன்றியாக கொள்வர் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா திணையளவு நன்றி. பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா செல்வம் அப்படின்னு. பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா செல்வம். அடுத்த கேள்வி, டேஸ் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் அப்படிம்பாங்க. ஏன்னா யாரை திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா அரண் ஆக்கம் வேண்டாதான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். இது ஒரு குறளை கேட்டிருக்காங்க. அரணாக்கம் வேண்டாதான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்னா பகைவருக்கும் உதவுதல் தான் ஆண்மையின் கூர்மை. ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார் அப்படின்னா பகைவருக்கும் உதவுதல். பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார்னா தொழில் வழி. பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார்னா தொழில் வழி. நெய்யால் எரி நுதப்பம் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல். இதில் நுதுப்பேம் எதன் பொருள் என்னன்னா அவித்தல் அப்படின்னு. நெய்யால் எரி நுதுப்பேம் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல். இதில் நுதுப்பேம் அதன் பொருள் என்னன்னா அவித்தல். ஞாலம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும் அப்படின்னா காலமும் இடமும். காலமும் இடமும் அறிந்து செயல்பட வேண்டும் அப்படின்னா ஞாலம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் காலமும் இடமும் அறிந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்து உரைத்தவர் யார்னா சுந்தரம் பிள்ளை அவர்கள். வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்து உரைத்தவர் யார் அப்படின்னா சுந்தரம் பிள்ளை. அடுத்த குறள், அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகிறார் அப்படின்னா பொய்யா விளக்கு அப்படின்னு. அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகிறார்னா பொய்யா விளக்கு. ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பவை எவை என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்னா பணிவும் இன்சொல்லும். ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பவை என வள்ளுவர் குறிப்பிடுவது பணிவும் இன்சொல்லும். அடுத்த குறள், நாட்டிற்கு அணிகலன்களாக வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பிணியின்மை, அடுத்து தான் செல்வம், விளைவு, இன்பம், லாஸ்ட் என்னன்னா ஏமம் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு பிணியின்மை, பிணினா நோய், நோயின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம். அந்த ஆர்டர் வரிசையில் தான் நாட்டோட அணிகலன்களை வள்ளுவர் வரிசைப்படுத்துகிறார். நல்லா மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு பிணியின்மை வருது, அடுத்து தான் செல்வம், அடுத்து விளைவு, இன்பம், லாஸ்ட்டு தான் ஏமம். ஏமம்னா பாதுகாப்பு அப்படிம்பாங்க. ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்னா ஊருணி அப்படின்னா. ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஊருணி. இழுக்கா என்றது அறம் எவை அப்படின்னா அழுக்காறு, அவா, வெகுளி, இன்சொல். இழுக்கா என்றது அறம் எவை அப்படின்னா அழுக்காறு, அவா, வெகுளி, இன்சொல். தந்தை மகற்காற்றும் நன்றி என திருக்குறளின்படி தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி எதுன்னு அவையில் முந்தி இருக்க செய்தல் அப்படின்னு. தந்தை மகற்காற்றும் நன்றி என்னும் திருக்குறளின்படி தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி எதுன்னு அவையில் முந்தி இருக்க செய்தல். ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புவனவற்றை எல்லாம் விட்டு விடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார்னா துறவு அப்படின்னு. ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புவனவற்றை எல்லாம் விட்டு விடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார்னா துறவு. அடுத்து பாருங்க, பொருள் இல்லாரை எல்லாரும் எள்ளுவர். அந்த குறள் கொடுத்துருக்காங்க. பொருள் இல்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுபவர் என வள்ளுவர் குறிப்பிடுகின்றன எள்ளுவர். பொருள் இல்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் எள்ளுவர்.
புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? திருடாதார்னு. புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்னா திருடாதார். அடுத்து, பல கற்றும் கல்லறிவாதார் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்னா உலகத்தோடு ஒட்டி வாழாதவரை தான் வந்து பல கற்றும் கல்லாதவர் அப்படின்னாங்க. பல கற்றும் கல்லறிவு இல்லாதவர் யார் அப்படின்னா வந்துன்னா உலகத்தோடு ஒட்ட வாழாதவர். என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்னா அன்பு உடையாரை. அன்பு உடையாரை தான் என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அறத்திற்கு மட்டும் அன்று மரத்திற்கும் துணை என்று திருவள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்னா அன்பு. அறத்திற்கு மட்டும் அன்று மரத்திற்கும் துணை என்று திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்னா அன்பு. காலத்தினால் செய்த நன்றியை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார் அப்படின்னா வந்து உலகத்தை விட பெரியது அப்படிங்கிறாங்க. காலத்தினால் செய்த நன்றி வந்து உலகத்தை விட பெரியது என்று வள்ளுவர் சுட்டுகிறார். அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை. இதில் அழுக்காறு என்பது வந்துன்னா பொறாமை அப்படிங்க. அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை. இதில் அழுக்காறு என்பது வந்து பொறாமை. எப்படிப்பட்ட அரசனின் கீழ் மக்கள் தங்கி வாழ்வார்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்னா கடுஞ்சொல் பொறுப்பவர். கடுஞ்சொல் பொறுப்பவரின் அரசனின் கீழ் தான் மக்கள் தங்கி வாழ்வார்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. எப்படிப்பட்ட அரசனின் கீழ் மக்கள் தங்கி வாழ்வார்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்னா கடுஞ்சொல்லை பொறுப்பவர் அந்த அரசனின் கீழ் தான் மக்கள் வாழ்வார்கள் அப்படிங்கிறாங்க. சேரும்போது மகிழ்வதும் பிரியும் போது மனம் கலங்குவதும் யாருடைய தொழிலாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார்னா புலவர் தொழிலாகும். சேரும்போது மகிழ்வதும் பிரியும் போது மனம் கலங்குவதும் யாருடைய தொழிலாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார்னா புலவர் தொழில். நெருப்பின் நடுவில் கூட படுத்து தூங்கலாம், ஆனால் எப்போது தூங்க முடியாதுன்னா வறுமையில் இருக்கும்போது தூங்க முடியாது அப்படிங்கிறாங்க. நெருப்பின் நடுவில் கூட படுத்து தூங்கலாம், ஆனால் எப்போது தூங்க முடியாதுன்னா வறுமையில் இருக்கும்போது தூங்க முடியாது. புலாலை உணவாக்கி கொள்பவரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார்னா அருள் அற்றவர் அப்படின்னா. புலாலை உணவாக்கி கொள்பவரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார் அப்படின்னா வந்து அருள் அற்றவர். அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகிறார்னா பொய்யா விளக்கு. இந்த கேள்வி கூட ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க. அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார் அப்படின்னா பொய்யா விளக்கு. பசி என்னும் கொடிய நோய் யாரை அணுகுவதில்லை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா வந்து பகிர்ந்து உண்ணுவோரை பசி என்னும் கொடிய நோய் வந்து அணுகுவதில்லை அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். உலக உயிர்கள் எல்லாம் யாரை கைகூப்பி வணங்கும் அப்படின்னா உயிர்களை கொல்லாத புலால் உண்ணாத மாந்தரை தான் உலக உயிர்கள் வந்து கைகூப்பி வணங்கும் அப்படின்னு. உலக உயிர்கள் எல்லாம் யாரை கைகூப்பி வணங்கும் அப்படின்னா உயிர்களை கொல்லாத புலால் உண்ணாத மாந்தரை தான் உலக உயிர்கள் கைகூப்பி வணங்கும். விருந்தினரின் முகத்தை எந்த மலரோடு வள்ளுவர் ஒப்பிடுகிறார்னா அனிச்ச மலரோடு. விருந்தினரின் முகத்தை எந்த மலரோடு வள்ளுவர் ஒப்பிடுகிறார்னா அனிச்ச மலர். மயக்கம் தெளிந்த மாசற்ற காட்சி உடையவருக்கு எது கிட்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்னா இன்பம் கிட்டும். மயக்கம் தெளிந்த மாசற்ற காட்சி உடையவருக்கு இன்பம் கிட்டும் என வள்ளுவர் கூறுகிறார். அருள் என்னும் குழந்தைக்கு வள்ளுவர் எதனை செவிலித்தாயாக ஒப்பிடுகிறார்னா செல்வம் அப்படின்னு. அருள் என்னும் குழந்தைக்கு வள்ளுவர் செல்வமை வந்து செவிலித்தாயாக ஒப்பிடுகிறார். நல்ல குடும்பத்திற்கு அணிகலன்கள் வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்னா நல்ல குழந்தைகள் அப்படின்னு. நல்ல குடும்பத்திற்கு வந்து நல்ல குழந்தைகள் தான் வந்து அணிகலன்கள் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். யார் ஒருவருடைய உயிரை எமன் கூட பறிக்க தயங்குவான் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா வந்து கொள்ளாதவன் உயிரை. யார் ஒருவருடைய உயிரை எமன் கூட பறிக்க தயங்குவான் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா வந்து கொள்ளாதவன். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றுந்தன் உண்மை அறிவே மிகும் என்ற குறள் எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளன? ஊழ் அதிகாரத்தில். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றுந்தன் உண்மை அறிவே மிகும் என்ற குறள் எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளன? ஊழ் அதிகாரத்தில். வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல் தான் வந்து வாய்மை அப்படிங்க. வாய்மை எனப்படுவது வந்து தீங்கு தராத சொற்களை பேசுதல். அறிவுடையோர நட்பு எதனை போன்றது அப்படின்னா வந்து வளர்பிறையை போன்றதான் வந்து அறிவுடையோரின் நட்பு. சமய நடுநிலை பண்பு என்று திருக்குறள் என்பார். சமய நடுநிலை பண்பு தான் திருக்குறள் அப்படின்னாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லா சமயத்தவருக்கும் இந்த நூல் வந்து பொதுவானது அப்படின்னால இது வந்து
சமய நடுநிலை பண்பு அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, கடவுள் உண்டு என்பவர் மட்டும் இல்லை, இல்லை என்பவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெயர் பெற்றதுனால சமய நடுநிலை பண்பு தான் திருக்குறள் அப்படிங்க. இனம், ஜாதி, சமயம், வகுப்பு எல்லாவற்றுக்குமே அப்பாற்பட்டதால் இது என்ன சமய நடுநிலை பண்பு. மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால் திருக்குறள் சமய நடுநிலை பண்பு அப்படிங்க. சமய நடுநிலை பண்பு என்று திருக்குறள் கூறுவதற்கு காரணம் என்னன்னா, எல்லா சமயத்தவருக்கும் இந்த நூல் பொதுவானது. கடவுள் உண்டுன்னு சொல்பவருக்கு மட்டும் இல்லை, இல்லை என்பவருக்கும் இதில் கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இனம், ஜாதி, சமயம், வகுப்புன்னு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதான் திருக்குறள் அப்படிங்கிறாங்க. மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால் இந்த திருக்குறளை சமய நடுநிலை பண்பு அப்படின்னு குறிப்பிட்றாங்க. பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு எதனை போன்றது அப்படின்னா ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன வரணும் அப்படின்னா டி, அனைத்தும் சரிதான் ஆன்சர். பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு எதனை போன்றது திருவள்ளுவர் கூறுகிறார்னா நவில்தோறும் நூல் நயம் போன்றது. பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு எதனை போன்றது அப்படின்னா நவில்தோறும் நூல் நயம் போன்றது. அறம் போலும் கூர்மையர் ரேனும் மரம் போல்வர் மரம் போல்வர். அதில் மரம் போன்றவர்கள் என்ற வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்னா மக்கள் பண்பு இல்லாதவரையும். அறம் போலும் கூர்மையர் ரேனும் மரம் போல்வர். இதில் மரம் போன்றவர்கள் மக்கள் பண்பு இல்லாதவர். டேஸ் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின் எது திருக்குறள் எவ்வினைகள் நடைபெறாது என கூறுகிறது அப்படின்னா தானம் தவம். தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின். இது குறள் கேட்டிருக்காங்க. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின். துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார்னா துன்பத்திற்கே துன்பம் கொடுத்தல் அப்படின்னு. துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார்னா துன்பத்திற்கே துன்பம் கொடுத்தல். வஞ்சமனத்தான் படியொற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். இதில் வலியுறுத்தப்படுவது எதுனா போலி ஒழுக்கம் அப்படின்னு. வஞ்சமனத்தான் படியொற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். இதில் வலியுறுத்தப்படுவது போலி ஒழுக்கம். டேஸ் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி என வள்ளுவர் எவற்றை வேந்தனுக்கு கூறுகிறார் அப்படின்னா கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிகளை காத்தல் அப்படின்னு. டேஸ் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி என வள்ளுவர் எவற்றை கூறுகிறார் அப்படின்னா கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிகளை காத்தல். பல கற்றும் கல்லாதவர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் அப்படின்னா உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை. இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பாருங்கள். பல கற்றும் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் அப்படின்னா உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை. டேஸ் 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 இம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவர்க்கு அப்படின்னா தூங்காமை, கல்வி, துணிவு. டேஸ் 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 இம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவருக்கு அப்படின்னா திருக்குறளில் இடம்பெறும் இம்மூன்றும் அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா தூங்காமை, கல்வி, துணிவு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் டிஎன்பிசி திருக்குறள் சம்மந்தமான கேட்ட வினாக்கள் தான் பார்த்துருக்கோம். இதில் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்ட கேள்விகள் தான் இதில் அதிகம் இடம் பெற்றிருக்கும். நமக்கு எப்படி கேட்குறாங்க அப்படின்னா ஒரு குறள் அப்படின்னா குறளும் கேட்குறாங்க, அப்படி இல்லைன்னா அந்த குறளில் பொருள் அதிகமாக கேட்குறாங்க ஜென்ரல் ஸ்டடீஸில். இதை பார்த்தாவே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க குறளில் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அடுத்த இதில் பார்ப்போம். தேங்க்யூ.